யூடியூப் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதத்தில் விவாகரத்து பெற முடியுமா அப்படின்ற கேள்விக்கு தான் நம்ம இன்னைக்கு பதில் சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, விவாகரத்து ஃபைல் பண்ணி வருஷம் கணக்காக நடந்துட்டு இருக்கும். இது வந்து ரெண்டு தரப்புமே வருவாங்க. ஹஸ்பண்ட் ஃபைல் பண்ணுவாங்க, ஒய்ஃப் வந்து கவுண்டர் போட்டு கண்டெஸ்ட் பண்ணி கேஸ் நடத்துவாங்க. இல்லை ஒய்ஃப் கேஸ் போட்டிருப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து கவுண்டர் போட்டு கண்டெஸ்ட் பண்ணி கேஸ் நடத்துவாங்க. விவாகரத்து கேஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். பட் பரஸ்பர விவாகரத்து ரெண்டு பேரும் மியூச்சுவல் கன்சென்ட்டாக விவாகரத்து ஃபைல் பண்ணால் 6 மாத கூலிங் பீரியடை சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ வேண்டான்னு தடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக இன்விட்டிபிள் மீடியேஷன் 3 டைம் அட்டென்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் வந்து நம்ம 15 நாள்லேயே கூட இந்த விவாகரத்து வழக்கை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ ஒரு மாதம் கூட இல்லை, 15 நாட்களில் கூட இப்போல்லாம் வந்து பரஸ்பர விவாகரத்து சமரச விவாகரத்தாக இருந்தால், மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸாக இருந்தால் நம்ம இந்த 15 நாட்கள்லேயே கூட விவாகரத்து பெற முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம வந்து ஃபைல் பண்ண வேண்டியது மியூச்சுவல் கன்சென்ட் பெடிஷன் வித் டாக்குமெண்ட்ஸ். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருமே வந்து தாக்கல் பண்ணுற மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸாக இருந்தால் மட்டும்தான் சீக்கிரமாக முடிக்க முடியும். அதான் 1 மந்த்துக்குள்ளே முடிக்க முடியும். இது 15 நாட்கள்லேயே கூட முடிக்க முடியும். பட் இதே வந்து ரெண்டு தரப்புல ஒரு தரப்பு ஒத்துக்கலைன்னா கூட 1 மாசத்துல விவாகரத்து பெற முடியாது. அதுக்கு காலம் தாண்டிட்டு தான் போகும். ஏன்னா வந்து அவங்க கவுண்டர் போடுவாங்க, அதுக்கப்புறம் குறுக்கு விசாரணை நடக்கும், ஆர்குமெண்ட் நடக்கும், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது போயிட்டே இருக்கும். அப்போ 1 மாதத்துல அது முடியாது. இதே மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸாக இருந்தால் 1 மந்த்துக்குள்ளவே வந்து விவாகரத்துக்கு வழக்குகள் முடிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும், வேறு ஏதாவது சட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் என்ன தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளலாம். 9710540294. Thank you, YouTube viewers.